அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொஞ்சம் பெண்டிங் வீடியோ இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பெண்டிங் வீடியோவுமே அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். கொஞ்சம் இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்ட்டு, எத்தனை நாளைக்கு தொடர்ந்து பிஸியாகவே இருக்கிறது அப்படின்ட்டு இந்த யூடியூப் பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த 3 நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு பசங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவேமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் என்னென்னா, இன்னொன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஷார்ப்பாக எழுந்திரிச்சிருவேன். ஒரு 2-3 நாள் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு தூங்கி தான் பார்ப்போமேன்னு. பட் எனக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு தூங்குறதுல கரெக்டாக அந்த டைமிங்க்கு அந்த 3:10க்குலாம் வந்து முழிப்பு தட்டி அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கு ஒழுங்காக போயிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ணிடலாமோ அப்படின்லாம் தோணுச்சு. ஏன்னா எனக்கு பல வருஷங்கள் அப்படியே பழகி அது என்னமோ ஏதோ ஸ்கிப் பண்ணுற மாதிரியே இருக்குது. லைஃப்பில் வர ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்கிப் பண்ணுறோமோ, எதுக்காக இந்த சோம்பேறித்தனமான தூக்கத்தை எதிர்பார்க்கணும்? ஏன்னா தூக்கம், கரெக்டான தூக்கம் நம்ம ஒரு 8 மணி நேரங்கிறது ஒரு ஹியூமன்ஸுக்கு ஓரளவுக்கு கரெக்டான தூக்கம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு படுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில் எழுந்திக்கிறேன் 3:10க்குலாம் எழுந்திரிச்சிருவேன். மத்தியானம் கண்டிப்பாக 1 hour, ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் படுப்பேன் போதும் அப்படின்னு யோசிக்கிறாள். இந்த 3 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் படுப்போமே. பசங்க வேறு ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு வேறு கொஞ்சம் படம் பார்த்தோம். இந்த தேட்டருக்கு போகிற பழக்கங்கள் நம்ம வீட்டில் கிடையாது. அதனால் இந்த மூவி ஒரு 2 நாள் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா அதனாலையுமே எனக்கு தெரிஞ்சு காலையில் தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சாக்கும் என்னவோ தெரியல. அதனால் கொஞ்சம் நாள் படுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3:10 கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் உட்காந்தே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே ஆரம்பித்தேன். இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த டைமிங் தான் எனக்கு பெஸ்ட்டு டைமாக இருக்கும். 3:10க்கு எடுக்கிற வீடியோ தான் எனக்கு எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் இருக்கும். இறைவன்ட்டு நான் பேசுகிறதுமே பார்த்திங்கன்னா, அந்த பிரபஞ்ச சக்திகிட்ட பேசுகிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு யுனிக்கான ஒரு ஹவர்ஸ், யுனிக்கான ஒரு நேரமாக எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. சரி, இப்படிப்பட்ட நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சரி பரவாயில்ல பசங்களுக்காக தானே அப்படின்ட்டு அந்த 3 நாள் ஃப்ரீயாக விட்டு அதனாலே பார்த்திங்கன்னா என்னால் வீடியோவும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஷார்ட் வீடியோவும் கொடுக்க முடியாமல் போச்சு. இப்போ ஷார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கேப் விட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம லாங் வீடியோவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கிட்டே இழுத்துட்டேன், கொடுக்காமலே விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, ஒரு 3 நாள் கொஞ்சம் கேப் விட்டுட்டே அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் யூடியூபர்ஸ் யாராவது நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இது வந்து நார்மலாக நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு கடைக்கோ போகிற மாதிரி கிடையாது. ஒரு வீடியோன்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட வெற்றி அதில் தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, இதை வச்சு தான் நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வெண்பொங்கல் தான் வச்சுருந்தேன். நல்லா வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு இல்லையா, அதெல்லாம் வந்து பழைய வீடியோ. இந்த வெண்பொங்கலுக்கு அப்புறம் புது வீடியோ, அதாவது தீபாவளி முடிஞ்சு பொங்கலுன்ற மாதிரி இதுக்கப்புறம் நியூ வீடியோ. அதுவுமே பழைய வீடியோனால் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஷார்ட்ஸில் வேணால் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சாணம் கரைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லெஃப்ட் ஹேண்டில், அதை தான் சரி ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுப்போம் அப்படின்றதுக்காக இதில் கொடுத்தேன். அதுவுமே கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அடுத்தடுத்து கொடுத்துருவோம், எப்படினாலும் 1 நாள் விட்டு தானே நம்ம வீடியோ கொடுக்குறோம், தொடர்ந்து கொடுத்துடலாம் யோசித்தேன். பட் என்னால் கொடுக்க முடியல. வெண்பொங்கலில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு எப்பயுமே வெண்பொங்கல் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த குக்கரில் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. பண்ணுவேன், பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. குக்கரில் செய்கிற ஃபுட்டு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி செஞ்சிடுறது. ஏதாவது ஒரு சூப் வைக்கணும், இல்லை நல்லா வேக வைக்கக்கூடிய சுண்டல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் அந்த குக்கரில் வைக்கிறது. ஏன்னா எனக்கு இந்த குக்கர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எரிச்சல் வரும். கொஞ்சமாக அந்த டூத் ப்ரஷ் எல்லாம் வச்சு அந்த இங்கெடுக்கலாம் நம்ம தேய்க்கணுமா, தேய்ச்சி அதை ஹெவி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கடாயிலே பண்ணிட்டு போயிடுறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செடிகளுமே பார்த்திங்கன்னா வாங்கி நட்டு வச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இதுவுமே லாஸ்ட் வீக் நான் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு மறுநாள் தான் வந்திருந்தது. இந்த பாட்டுமே பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில், அதாவது நமக்கு மை ஓன் கார்டன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வாங்கிட்டுருக்கேன். ஆப்பில் வாங்கினதில்லை, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்போ இவங்ககிட்ட வாங்கினாலுமே சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இத்தனை வருஷங்கள் நான் வாங்கினனால எனக்கு அவங்ககிட்ட வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் வந்து பாட்டை எல்லாமே கொடுப்பாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளசி மாடம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்ன்னு சொன்னீங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு தோட்டமண் கிடைக்கிது அப்படின்னா அதில் தொல்லையே இல்லை. அப்படியே கொஞ்சம் குழி தோண்டி தோட்டமண் போட்டு நம்ம துளசி செடியை நட்டுட்டாலே போதும். பட் செம்மண் தான் கிடைக்கிது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கீழே ஒரு லேயர், அதாவது கல் வந்து பொதுவாக எந்த மண்ணுனாலும் கீழே ஒரு லேயர் கல் போடணும். ஏன்னா ட்ரைனேஜ் ஆகணும், தண்ணி வந்து அதில் தேங்கக்கூடாதுன்றதுக்காக. மற்றபடி பார்த்திங்கன்னா கல் போட்டதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி, இப்போ செம்மண்ணாக எனக்கு கிடைக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொக்கோபீட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மண், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொக்கோபீட்டு, திருப்பி கொஞ்சோண்டு மண், மேல் லேயரில் ஃபைனலாக கொஞ்சம் கொக்கோபீட்டு. இது எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன்னா, எனக்கு செம்மண்ணுங்கிறனால இப்போ செம்மண்ணில் மழை சீசனில் பார்த்திங்கன்னா குழுன்னு இருக்கும், அப்படியே தண்ணி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மண்ணே ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதே மாதிரி வெயில் காலத்தில் இறுகி போக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணணும், கரெக்டான மண்ணாக அதில் இருக்கணுன்றதுக்காக இந்த கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணுறது. மற்றபடி நீங்கள் தோட்ட மண் கிடைக்கிதுன்னா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து அந்த கல் மட்டும் போட்டுட்டு அழகாக நம்ம செடியை நட்டு விட்டோம் அப்படின்னா தானாகவே வளர்ந்து வருவாங்க. வெயில் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு செடியில் இந்த துளசி செடியும் ஒன்று. அதே நேரத்தில் இப்போ மழை சீசனில் சும்மா நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. வெயில் நேரத்தில் டெய்லி காலையில் மட்டுமே நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். நான்லாம் 2 வேளை ஊற்ற மாட்டேன். காலையில் மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எந்த செடியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே செடிகள் நல்லா தழைஞ்சு வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு உரமுமே தேவையில்ல. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸு, இந்த அப்புறம் இன்னொரு தொட்டியில் பார்த்திங்கன்னா 2 செம்பருத்தி வச்சேன். எனக்கு செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஊசி செம்பருத்தின்னு ஒன்று வரும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளராது செடி, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வளரும். நம்ம தொட்டிக்கு ஏற்ற ஒரு செடினே சொல்லலாம். நிறைய பூக்கள் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அந்த பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா 20-25 பூக்கள் வரும். அந்த சின்ன செடியாக இருக்கும், ஆனால் நிறைய பூக்கள் வரும். அது வளர்க்கிறத பொறுத்து, அதோட ஏரியா, அதோட மண், இது எல்லாத்தையும் பொறுத்து. நார்மலாக குறைந்த பூக்கள் அப்படின்னா தாராளமாக 10 பூக்கள் 5 பூக்கள் அது டெய்லியுமே வந்துடுவாங்க. அதே நேரத்துக்கு ஈவினிங் வந்து சுருங்கி போயிடும். ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செடி பார்த்திங்கன்னா. அப்படியே நமக்கு பூத்து குலுங்கிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த 2 செம்பருத்தி செடி, அதாவது 2 கலரில் வச்சுருந்தேன். ஒரே கலர் இல்லாமல் ஒரு ஊசி செம்பருத்தியும் ஒரு நார்மல் செம்பருத்தி, ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தியும் வச்சுருந்தேன். நல்லா பெரிய பாட்டு தான். எனக்கு இந்த செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல உட்காரணும், ஒரு சின்ன சேர் போட்டு நம்ம அதில் உட்காந்து ஒரு காஃபியோ டீயோ குடிக்கும்போது அதோட அழகே தனிதான்னு சொல்லலாம். அதுலேயே துளசி மாடம் இருக்குனாலே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தனி வைப்புனே சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை சுற்றி நம்ம துளசி மாடத்தை சுற்றி அழகாக சின்ன செடிகளாக அழகாக வச்சு விட்ருக்கேன். ரொம்ப வந்து எனக்கு மண் கிடையாதுன்றதுனால மண்ணில் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு வேப்ப மரமும் ஒரு கருவேப்பிலை மரமும் ஒரு வாழை மரம் மட்டும் வாழை இப்போ தான் வச்சுருக்குறேன். அதனால் போதும் அது வரைக்கும்ட்டு ஒரே ஒரு செம்பருத்தி மட்டும் மண்ணில் நட்டு விட்ருக்கேன். அதனால் இருக்கிற போதும் அப்படின்ட்டு ஒரு லிமிட்டடாக கொஞ்சம் போல் செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம விநாயகர் பக்கம் தான் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அரைக்காப்பம்லாம் போட்டு நிறைய ஃப்ளார்ஸு, அதே மாதிரி காம்பவுண்ட் சுற்றிலாம் நிறைய செடிகள், மாடு சாப்பிடாத செடிகள்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து நான் காட்டுறேன். அடுத்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு வீடியோலையுமே ஏதாவது ஒரு செடிகளையுமே காமிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு செடிகள் பிடிக்கும்னு அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தியுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட கண்டினியூஸாக அவருக்குமே உருளியில் அழகாக, ஏன்னா நம்ம கார்டனில் கிருஷ்ணர் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கார்டனில் கிருஷ்ணரையோ புத்தரையோ வைக்கும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு யோசனை இருக்கும், இப்போ கார்டனில் நம்ம வேலை பார்க்குறோமே சுவாமி சிலைகளை போய் வைக்கலாமான்னு. பித்தளை சிலையாக இருந்தால் அபிஷேகம் பண்ணணும், நார்மல் சிலையாக இருந்தால் பண்ண தேவையில்ல அப்படின்லாம் கிடையாது. எந்த சிலையாக இருந்தாலும் கடவுள் தான். நம்ம இப்போ தண்ணி விடுறோம் ஒரு பீரியட்ஸ் மென்சஸ் டைம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் கணவனையோ இல்லை குழந்தைங்களையோ யாரையாவது தண்ணி விட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம துளசி மாடம் வைக்கும்போது நிறைய பேருக்கு உள்ள டவுட்டே அதுதான், மென்சஸ் டைமில் என்ன பண்ணுறது, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றோன்னா என்ன செய்கிறது, எல்லாருமே நான்வெஜ் தானே சாப்பிடுவோம், அப்போ யாருன்னு போய் தண்ணி ஊற்றுறது அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தண்ணி ஊற்றும் போது அதுக்கு இன்னமுமே வளர்ச்சி வந்து கூடுதலாகவே இருக்குன்னே சொல்லலாம். நமக்கு தான் எழுந்துக்கிற நேரம் வந்து அதிகமாகிட்டே போகுது, 5 மணி 6 மணி 7 மணி 8 மணின்னு. ஆனால் செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி குருவிகள் பறவைகள் எல்லாமே
கிட்டத்தட்ட அவங்களாம் எந்திக்கிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30லேருந்து எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றலாம். எந்த ஒரு டிஸ்டர்புமே நம்ம பண்ண போகிறதில்ல. அவங்களுக்குமே அந்த டைமிங்கில் நல்லா ஆக்சிஜனை எடுத்து வளரும்போது நல்லாவே வளருவாங்க. ஆக்சிஜனை கொடுத்து வளருவாங்கன்னே சொல்லலாம். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது, தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறதுனா நம்மளோட செடிகள் மட்டும்தான். அதனால் தாராளமாக துளசி செடி வைக்கலாம். முதல்ல செடிகளை பாகுபாடு பார்க்காதீங்க. எதுக்காக மென்சஸ் டைமில் அதாவது துளசி செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு அந்த டைமிங்கில் ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குளிக்காமல் கொள்ளாமல், ஏன்னா நம்மளை விட ரொம்ப சென்சிட்டிவ் நம்ம செடிகள் இல்லையா, அதனால் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னாங்க. அதனால் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த டைமிங்கில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க. கடவுளை மட்டும் நம்பி அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லுங்கள். என்கிட்ட பேசுகிறத விட, என்னை நம்புகிறத விட, அடுத்தவங்களை நம்புகிறத விட உங்களை நம்பி கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுளே என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், என்னை நம்பி வரீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட டேரெக்டாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம விட்டு கொடுத்தாலும் கடவுள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இறைவனை நம்பின எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஒரு லெவலுக்கு மீறி அவங்ககிட்டே கடவுள் வந்து பேசுவாங்க. நீ ஏன் பயப்படுற, நான் இருக்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கடவுள் மட்டும்தான் இல்லையா. கேப்பே இல்லாமல் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.